வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பிரஷ் இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றான்ற வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோஸை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனாவே வரும். முதல்ல பார்க்க போறது டூத் பிரஷ். டிஃப்ரெண்ட் ஷேப்ல டூத் பிரஷ் எல்லாமே கடைகளில் சேல்ஸுக்காக நமக்காக கிடைக்குது. பல வகையான கம்பெனி நேம்லயும் பல வகையான கம்பெனி பிராண்ட்லயும் டூத் பிரஷ் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம பல வகையான மாடல்லையும் பல வகையான கலர்ஸ்லயும் ரொம்பவே கலர்ஃபுல்லா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட கடைகள்ல கிடைக்குது. சரி, எப்படி இந்த டூத் பிரஷ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றதை பார்ப்போம். டூத் பிரஷ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. எந்த மாடல்ல டூத் பிரஷ் வேணுமோ அந்த வகையான டூத் பிரஷ் ரெடி பண்றதுக்காக டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டையிங் மிஷினுக்குள்ள வச்சுதான் பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி பிரஷோட டை ஷேப்ல நமக்கு அவுட்புட்டா கிடைக்கிறது. அதுக்கப்புறமா இதுல ரப்பர் கிரிப் தான் அட்டாச் பண்றாங்க. இது ஃபிட் பண்றதுக்கான மிஷின்ல தான் அட்டாச் பண்றது. இந்த ரப்பர் அட்டாச் பண்ற மிஷின்ஸ்ல தான் ப்ராசஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த பிரஷோட டூத்தை இன்செர்ட் பண்றதுக்காக நைலான் தான் யூஸ் பண்றாங்க. நைலானோட நார் ஷேப்ல இருக்கிறத பிரஷ்ல இன்செர்ட் பண்றாங்க. இதுக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்கிற மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த நைலான பிரஷ்ல இன்செர்ட் பண்றது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல 900 வோல்ட்ஸுக்குள்ள இந்த நைலான் நாரை இந்த மிஷின் மூலமா இன்செர்ட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸோட பிரஷ் மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட் ஆகுது. இந்த டூத் பிரஷ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்புறாங்க. இதுக்கப்புறமா இதெல்லாம் பேக்கிங் பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோல்கேட் பேஸ்ட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றான்றது தான். பல வகையான வெரைட்டி பிராண்ட்ல டூத் பேஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதுல ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கிற பிராண்டு கோல்கேட் டூத் பேஸ்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சேல்ஸ்ல நம்பர் 1 இருக்கிற டீம் தான் கோல்கேட் கம்பெனி. சரி, கோல்கேட் டூத் பேஸ்ட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், சிலிக்கான் போன்றவை எல்லாம் சேர்த்து தான் கோல்கேட் பேஸ்ட் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது கூடவே முக்கியமான சில ரா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல கால்சியம் கார்பனேட், அப்புறமா மற்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய ஒரு மிஷினுக்குள்ள போட்டு இதை நல்லா மிக்சிங் பண்ணி எடுக்கிறாங்க. இங்க நல்லா ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ண கோல்கேட் பேஸ்ட்டை டியூபுக்குள்ள ஃபில் பண்றது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இதுக்காக கன்வேயர் வழியா டியூப் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாசல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டியூபுக்குள்ள பேஸ்ட் எல்லாமே ரீஃபில் பண்றது. இன்னொரு பக்கத்துல டியூபோட டாப் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. இங்க வச்சு டூத் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட் ஆகுது. இங்க ரெடியான டூத் பேஸ்ட் எல்லாமே பேக் பண்ணி கஸ்டமர்ஸுக்காக சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம தமிழ் மினிட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்காக கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் புதிய வீடியோஸோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.